நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे या निशा सर्वभूतानां तस्यां जागृति संयमे यस्यां जागृति भूतानि सा निशा पश्यतो गुणैः. அனைவருக்கும் இந்த இரவு வந்தாலே தூக்கம் தூக்கம் அதிலே நாட்டம். அறிவையும் உடலையும் உறங்க விடாத யோகிக்கு இரவினில் இறைவனின் தேட்டம். ராத்திரி நேரத்தில் போகி யோகி, ராத்திரி நேரத்தில் போகி யோகி, ரசிப்பது போகி துதிப்பது யோகி. ராத்திரி நேரத்தில் போகி யோகி, ரசிப்பது போகி துதிப்பது யோகி. போகிக்கு தூக்கம் யோகிக்கு ஊக்கம், போகி வீழ்வான் யோகி வாழ்வான். போகிக்கு தூக்கம் யோகிக்கு ஊக்கம், போகி வீழ்வான் யோகி வாழ்வான். ஏ கேசவா, என்னிடம் நீ சொன்னாய் அல்லவா, ஞான யோகம் கர்மயோகத்திலும் சிறந்தது என்று. பிறகு ஏன் என்னை பணி செய்ய, யுத்தம் செய்ய தூண்டி விடுகிறாய்? மாதவா, என்னை ஏன் கொலை தொழிலில் பூட்டுகிறாய்? பார்த்தா, பிழையாக புரிந்து கொண்டாய். ஞான யோகம் கர்மயோகத்திலும் சிறந்தது என்று. என் சொல்லுக்கு பொருள் அதுவல்ல, நீ குழம்பி விட்டாய். ஏ பார்த்தா, காட்சியை சாதாரண கண்களால் காணும்போது ஒரு நகருக்கு வர 2 வழிப்பாதைகள் தெரியும். ஒன்று வடக்கிலிருந்து வருகிறது, இன்னொன்று தெற்கிலிருந்து வருகிறது. பார்க்கும் கண்களுக்கு அந்த 2 சாலைகளும் தனித்தனி திசையிலிருந்து வந்தாலும் கூட
ஒரே நகரைத்தான் வந்தடைகிறது. அந்த நிலையில் ஞானயோகம், கர்மயோகம் இரண்டும் தனித்தனி சாதனங்கள். பார்த்தா அதன் லட்சியம் ஒன்றேதான். அந்த இரண்டு மார்க்கத்தாலும் சாதகன் பிரம்ம நிலைக்கு போகிறான். ஆகையால் இரண்டு யோகமும் உத்தமமானது. மேலும் ஞானமே ஆதாரமான சாங்கிய யோகத்தின் சாதனை எளிதல்ல. அதற்கு மாறுபட்ட கர்மயோகத்தின் சாதனை எளிது. ஏ அர்ஜுனா, முன்பிருந்த காலத்திலும் கூட இந்த உலகத்தில் வாழ்பவருக்காக இருமுறையான நெறிகளை தந்தேன். ஞானியருக்காக, அதாவது சந்நியாசியருக்காக ஞானயோகம் தந்தேன். யோகியருக்காக, அதாவது கர்மயோகியருக்காக கர்மயோகம் தந்தேன். இந்த இரு பெரும் வழிகள் மனிதனை பகவானிடம் சேர்க்கிறது. லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். பாபமற்ற பார்த்தனே நான் பகருவதை கேளாய். இரண்டு மார்க்கம் கர்மயோகம் ஞான யோகம் பாராய். தெள்ள தெளிவான உள்ளம் தெய்வத்தையே நேரில் காணும் தன்மை தரும் சாதனையே ஞான யோகமாகும். செய்து வரும் செயல்களை நல்லபடி செய்து வா. பந்தம் விடும் அந்த நிலை கர்மயோகம் ஆகும். கர்மயோகம் ஞான யோகம் எந்த யோகமாயினும் காண்டீவனே என்னிடத்தில் வந்து விடு போதுமே. ஏ மகாதேவா, பிரபு சொன்ன மொழிகளுக்கிணங்க சந்நியாசி யோகமோ கர்ம யோகமோ இரண்டிலுமே பொதுவாக மனிதன் செயல்படுவதை விட முடியாதே. பிறகு சில யோகியர் செயல்படாத ஒரு நிலையில் இருந்து எப்படி மீள்வது? தேவி, இந்த பிறவி செயல்படும் அனைத்து கர்மங்களையும் செய்நிலை பற்றுதலை விட்டு பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணித்து விடுகிறான். அப்படி செய்வதால் ஒரு பலனும் உருப்பெறுவதில்லை. இப்படியாக அந்த பிறவி தன்னுடைய எல்லா செயல்களையும் இறைவனிடமே அர்ப்பணித்துவிட்டு இறைவனிடமே லயித்து அது செயல்படாத நிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையின் பெயர் செயலற்ற நிலை. ஏ அர்ஜுனா, கர்மத்தின் செயல்பாட்டினை துரத்தல் ஒருபோதும் நடக்காது. ஏனெனில் எந்த ஒரு ஜீவனும் கண நேரம் கூட செயல்படாமல் இருக்க முடியாது. பிறந்தவர்கள் பார்த்தா இயற்கையிலிருந்து உருவாகும் குணங்களால் ஒவ்வொரு கணமும் செயல்படுவது கட்டாயமானது. ஆகையால் பிறந்தவர்கள் செயல்படாது வேறு வழி இல்லை. அவர்கள் நினைத்தால் செயல்படுவதை இப்படி செய்யலாம். ஒரு வேள்வி செய்வதற்கிணங்க. வேள்வி? ஆம் பார்த்தா, வேள்வி உலக நலனுக்காக செய்யப்படுகிறது, பகவானின் ஆராதனைக்காகவும் கூட. ஆகையால் அவன் செயல்பட்டாக வேண்டும். இப்படி எல்லா கர்மங்களும் உலக நலனுக்காக செய்யுங்கள் அல்லது என் பொருட்டு செய்யுங்கள். ஆகையால் நீ செய்யும் கர்மம் ஒரு வேள்வியைப் போல மேன்மையாக நலன்கள் தரத்தக்க உன்னதம் பெறுகிறது. ஆகையால்
கர்மத்தை வேள்வியாக நினைத்துச் செய், அது கர்ம பந்தத்திலிருந்து விடுவிக்கும். ஏனெனில் பார்த்தா, வேள்வியாக கருதி நீ செய், அதை விடுத்தால் மற்ற எல்லா முறை செயல்பாடுகளின் பிடிப்பு மனிதனை பந்தப்படுத்துகிறது. யஜ்ஞார்த்தார்த் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சரஹ. கர்ம பூமியில் செயல்படு, கடநேரமும் தவறாமலே செயலை வேள்வி போல் செய்துவிடு. சிந்தனை ஏன் பார்த்தா, சிந்தனை ஏன் பார்த்தா. உன்னை நீ என்னிடம் தருவதினாலே உன் செயல் யாவுமே வேள்வியை போலே. வேள்வியில் அர்ப்பணம் செய்கின்ற யாவும் வேதஸ்வரூபன் என்னிடம் சேரும். வேள்வி என்றால் என்ன? உன்னிடம் தூய்மை. வேள்வி என்றால் என்ன? உன்னிடம் தூய்மை. வேட்கையில்லாமலே செய்கின்ற பான்மை. வேள்வி என்றால் என்ன? உன்னிடம் தூய்மை. வேட்கையில்லாமலே செய்கின்ற பான்மை. மனதை வேள்வியில் அர்ப்பணமாக்கு, மற்றதை பற்றிய கவலையை நீக்கு. மனதை வேள்வியில் அர்ப்பணமாக்கு, மற்றதை பற்றிய கவலையை நீக்கு. மனிதனுக்காக பிரபு எத்தனை உயர்ந்த கருத்துக்களை சொல்கிறார் தேவி. வேள்வி போல் பணியைச் செய் தேவி. பிரபு அவரே யஜ்ஞ புருஷர், யஜ்ஞ நாயகர். இந்த மனிதன் என்பவன் பரமாத்மாவுக்கு தன் பொன்னுடலை, மனதை, தனத்தை, ஜீவனை அனைத்தையுமே அர்ப்பணிக்கிறான். அத்தகைய பக்குவப்பட்டவன் அந்த பரமாத்மாவின் தரிசனம் கண்டு உலக நலனுக்காக செயல்படுகிறான். அது வேள்வியாகிறது. ஏ அர்ஜுனா, சாஸ்திரமே பல வேள்விகளை பற்றி வர்ணிக்கிறது. அதை வைத்து மனிதன் தேவர்களை ஆராதனை செய்து அவர்களை மகிழ்விக்கிறான். ஏ அர்ஜுனா, அத்தனை தேவர்களும் எனது வடிவம். ஆகையால் இந்த வேள்வியின் வழியாய் மனிதன் என்னைத்தான் ஆராதிக்கிறான். ஏ மதுசூதனா, நீ சொல்வதிலிருந்து வேள்வி பல வகைப்படுகிறது. அருள் கூர்ந்து மேலும் விவரமாகச் சொல்ல வேண்டும். பார்த்தா, முதலில் இதை புரிந்து கொள். வேள்வி என்றால் என்ன? எப்பொருளிலும் சிறந்த பொருளை, உன் உடைமைகளை, உன்னுடைய சிறந்த உணர்வுகளை, மேலும் உனக்குள்ள அனைத்து விருப்பங்களையும் மாதவனும் இந்த தூயவனின் பாதங்களில் அர்ப்பணிக்கிறாயே, அதுதான் வேள்வி. உனக்கு பிரியமானவற்றை தருவது அதுதான் ஆகுதி. அதுதான் சாஸ்திரம் சொல்கிறது. அந்த வேள்வியில் ஆகுதி அளித்த பிறகு அந்த அன்னம் புனிதமாகிறது. அதை புசிப்பவரெல்லாம் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். அதை விட்டு வெறும் வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்காக மட்டும் புசிப்பவர்கள், அவர்கள் பாவத்தை தான் புசிக்கிறார்கள். ஏ கேசவா, இந்த வேள்வி என்பதற்கு விளக்கம் இதுவா? அக்னியை வளர்த்து அக்னிகுண்டத்தில் ஆகுதி தரும் காரியம் வேள்வியா? மேலும் ஒரு குழப்பம். அப்போது சொன்னாய் அல்லவா, ஜனங்களின் நலனுக்காக செய்யும் காரியம் வேள்வி என்று. நமக்குரிய பொருளை யாக நெருப்பில் இடுதல், அதுதானே வேள்வி? இதன் அர்த்தம்தான் என்ன? ஏ அர்ஜுனா, நன்றாகச் சொன்னாய். மனிதன் அவனவன் நிஷ்டையின் மூலமாகவே தனித்தனி முறைகளிலே தனித்தனி தெய்வங்களை பூஜை செய்ய தீயை வளர்க்கிறார்கள். அவைகளும் வேள்விதான். இன்னும் சிலர்
மனப்பூர்வமாக உடைமை பொருள்களை எல்லாம் தானம் செய்கிறார்கள். அதுவும் வேள்விதான். அதுவே திரவிய வேள்வி. சில யோகியர் தன்னலமற்ற பெருநோக்கிலே கல்வியை வழங்குகிறார்கள். அதுவே ஞான வேள்வி என்கிறார்கள். இதைத் தவிர அஷ்டாங்க யோக சாதனைக்குரிய யோக நிலைகளுக்கிணங்க அதன் வழியாக அநேக யோக புருஷர்கள் அத்தியாத்மீக சித்திக்காக பிராணாயாம நிலைகளின்படி நிகழ்கின்ற பிராணவேள்வி செய்கிறார்கள். பிரபு, ஸ்ரீகிருஷ்ணன் அஷ்டாங்க யோகம் அது பற்றிய விவரங்கள் சொன்னாரே, அதன் விளக்கம் என்ன? தேவி, அஷ்டாங்க யோகம் ஒரு முறையில் ஒரு நல்ல சிகிச்சை. அது மனிதனுக்கு ஏற்படும் நோய்களை தீர்க்க உதவுகிறது. அது உடல் சார்ந்த நோயோ அல்லது மனதின் தொடர்பானதோ அல்லது உடலை இயக்கும் அணுக்களுக்கோ அற்புத சிகிச்சை அளிக்கத்தக்கதை யோக சாஸ்திரம் விளக்குகிறது. இதன் மூலமாக பிராணாயாமம், தந்திர, மந்திர, யந்திர முறையும் உண்டு. இந்த பிராணாயாமம் முறைகளில் செய்கின்றதின் நடைமுறை என்ன கேசவா? ஏ அர்ஜுனா, யோகியர் மனதால் உடலால் இரு முறைகளில் சாதனை புரிந்த சித்தி மூலமாக அவர்கள் அபான வாயுவில் பிராணவாயுவை ஹவனம் செய்கிறார்கள். அப்படியே பிராணவாயுவில் அபான வாயுவை ஹவனம் செய்கிறார்கள். ஒரு சில யோகியர் உள்ளாழ்ந்த யோக வித்தை வழியாக பிராணவாயு அபானவாயு இரண்டு நிலைகளையும் தடுத்து அவருடைய பிராணனையே பிராணனில் ஹவனம் செய்கிறார்கள். இறைவா, பிரபு பல்வேறு வேள்விகளை பற்றி ஞான விளக்கம் தந்தார். மகத்தான விளக்கம். பொதுவாக பிராணவாயு அபானவாயு பற்றி தமது கருத்தை அறிய வேண்டும். தேவி, யோகம் என பேசும்போது பிராணாயாம சமயத்தில் வெளியே செல்லும் வாயு, அதாவது நாசியால் வெளிப்படும் காற்றை பிராணன் என்கிறார்கள். அபானன்? மூக்கினால் உட்கொள்ளும் காற்றினை அபானவாயு என்கிறார்கள். பிராணாயாமமே ஒரு வேள்விதான் தேவி. அந்த வேள்வியின் போது அபானத்தில், அதாவது உள்ளே இழுக்கும் மூச்சுக்காற்று பிராணனை உள்முகமாக இழுக்கும் போது பூரகம் என்ற பெயரில் பிராணாயாமம் ஆகிறது. அதோடு இதில் மாறுபட்டு பிராணனில் அபானத்தை ஹோமம் செய்கையில் ரேசகம் என்று அழைக்கப்படுகிறது. தேவி, பிராணனையும் அபானனையும் இந்த இரண்டையும் தடுக்கையில் அந்த பிராணாயாமம் கும்பகம் என்கிறார்கள். தேவி, அது தவிர தியான, உதான, சமான இவை 3 வாயுக்கள். சரி, உதான வாயு? மரணத்தின் போது வெளியேறும் வாயுவை உதானம் என்கிறார்கள். அதோடு உடலின் எல்லா பகுதியிலுமே அன்னரசத்தை கொண்டு செல்லும் வாயுவை சமான என்கிறார்கள். தேவி, பிராண, அபான, வியான, சமான, உதானத்தையும் சேர்த்து பஞ்சப்பிராணன் என்கிறார்கள். மனிதனின் உடலில் இந்த பஞ்ச பிராணங்கள் எங்கே நிற்கிறது இறைவா? தேவி, பிராணன் இருக்கும் இடம் இதயம். அபானனின் நிலை மனிதனின் நாபிக்கு கீழே. அதை மூலாதாரம் என்கிறார்கள். சமான வாயு வயிற்றில் இருக்கிறது. உதான வாயு மனிதனின் கழுத்து பகுதியில் இருக்கிறது. இந்த வியான வாயு உடலில் எங்கே இருக்கிறது? தேவி, மனிதனின் உடல் பகுதி முழுதிலுமே
வியான வாயு இருக்கிறது. யோக சாஸ்திரத்துக்கிணங்க பிராணாயாமம் என்ற வேள்வி செய்கையில் மனிதனுக்கு உலக நலன்களை காக்கும் பணி செய்ய ஆழ்ந்த நிலை உண்டாகிறது. இதனால் உடலிலும் மனதிலும் நலம் உண்டாகிறது. இதனால் மனிதனுக்கு ஆன்மீக மனோதத்துவ ஞானம் உண்டாகிறது. ஏ அர்ஜுனா, இப்படிப்பட்டவைகளை சாதிக்க தொடங்குவதற்கு முன்னால் நல்ல சித்த புருஷரிடம் முழு பயிற்சியும் பெறுவது அவசியம். அது குறித்து மனிதனுக்கு தேவை மிகவும் அடக்கமாக குருவிடம் மீண்டும் மீண்டும் வேண்டுதல் வைத்து அதில் குரு மகிழ்ச்சியடைந்து அவனுக்கு இது பற்றிய ஞானத்தை வழங்குவார். குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த முயற்சியை செய்ய புகுந்தால் மிக ஆபத்தானது. ஏ மதுசூதனா, இப்போது சொன்னவைகள் எல்லாமே சிறப்பானதுதான். மாதவா, ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், இதை எல்லாருமே செய்ய இயலாது. இந்த திரவிய வேள்வி பொருளில்லாதவன் செய்ய இயலாது. ஆகையால் கிருஷ்ணா, ஜனங்களின் நலனை காக்க அமைந்ததொரு சிறந்த தன்மையுள்ள வேள்வி இது. ஏ பார்த்தா, திரவிய வேள்வியையும் விட ஞான வேள்விதான் சாலச் சிறந்தது. ஏனெனில் மனிதனை உயர்ந்ததொரு நிலையில் வைக்க ஞானத்தின் ஆற்றல்தான் ஏற்றது. ஞானமுள்ளவனுக்கு நல்லதை புரிந்து கொள்ள, பாவத்தை விலக்க, நன்மை தீமைகளை வகைப்படுத்த தெரியும். ஆகையினால் ஞானத்தின் மூலமாக ஞானிக்கு பகவானுடைய திருவுருவத்தை காண இயல்கிறது. ஏ பார்த்தா, ஞானமே ஒரு அக்னி. அது மனிதனின் எல்லா தூசுகளையும், டம்பம், அகந்தை முதலான அவலங்களை சாம்பலாக்கி விடுகிறது. அதனால்தான் பக்திக்கும் வித்து ஞானம்தான். என்ன கிருஷ்ணா, பக்தி என்பது கூட ஞானத்தால் உண்டாவதா? ஆம் அர்ஜுனா, ஞானம் என்ற மலை மீது ஏறிச் செல்லும் படிகளின் மூலம் மனிதனுக்கு ஞானம் உண்டாகிறது. ஞானமலையின் படி மீது போக போக விரிந்து தெளிந்த ஆகாசம்தான் இருக்கிறது. அங்கே பக்தியின் ஜோதி. அந்த பேரொளியில் தன்னை இணைத்துக் கொள்ளச் செல்கின்ற மனிதனை அந்த பிரபு அவன் கரங்களை பற்றி அவனை தன் மலரடியில் சேர்த்துக் கொள்வார். ஏ அர்ஜுனா, இதை புரிந்து கொள். இந்த ஞானத்தின் இறுதி நிலைக்கு போனால்தான் மனிதனின் ஈடுபாடு பலனை பெற்றுத் தருகிறது. இந்த சிரத்தையால் பெற்ற சிறகின் சக்தியால் மனிதன் பக்தி என்ற வானில் பறந்து செல்கிறான். அதுதான் பார்த்தா ஞான யோகத்தை உயர்ந்தது என்றேன். ஏ பார்த்தா, ஞானத்தின் மூலமாகவே நான் அனைவரையுமே என் சொந்தப்படுத்திக் கொள்கிறேன். உனக்குள்ளே உன்னை பார். பேருண்மைகள் தெள்ளத் தெளிவாக உனக்கே புரிந்துவிடும் காண்பாய். இந்த ஞானத்தை ஒருவன் பெற்றுவிட்டால் பிறகு அவன் விரும்பினால் உலகத்திலே மிகப்பெரிய தீமையாளனானாலும் அவன் அந்த ஞானமெனும் படகிலே அமர்ந்து அகிலத்திலே பாவமெனும் கடலை அந்த ஞானப் படகால் கடந்து
பரமாத்மாவிடம் போய் சேர்ந்து விடலாம். ஏ அர்ஜுனா, உனக்கு இப்போது எந்த யோகத்தை நான் கற்றுத் தருகிறேனோ, முன்பு இதற்கு முன்னால் கல்பத்தின் ஆரம்பத்தில் பார்த்தா இந்த யோகத்தை சூரிய பகவானுக்குச் சொன்னேன். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான ஹமம் யயம் விவஸ்வான் மனவே பிராஹ மனுரிக்ஷ்வாஹவே பிரவீத். பார்த்தா, சூரியன் இந்த யோகத்தை அவருடைய மைந்தன் மனுவுக்குச் சொன்னார். இதை மனு அவருடைய மைந்தன் இக்ஷ்வாகுக்கு சொன்னார். ஏ அர்ஜுனா, இப்படியாக பரம்பரை வழியாக பெறுகின்ற இந்த யோகத்தை ராஜரிஷிகள் அறிவார்கள். பரந்தபா, பன்னெடுங்காலம் இந்த யோகம் இவ்வுலகில் இருந்து மறைந்திருந்தது. இந்த பழமையான யோகத்தை பார்த்தா உனக்குச் சொன்னேன். அன்பனே, நீ என் பக்தன், என் தோழன். ஆகையால் உனக்கு இந்த ரகசிய ஞானத்தை போதிக்கிறேன். ஏ கேசவா, இப்போது சொன்னது முன்பு சொன்னதா? சூரியனுக்குச் சொன்னதா? மாதவா, நீ பிறந்தது இந்த யுகம்தானே? சூரியன் பிறந்ததோ முன்காலத்தில். எப்படி இதை என்று சூரியனுக்குச் சொன்னாய்? ஏ அர்ஜுனா, இந்த மண்ணுலகத்தில் நீயும் நானுமே எடுத்த பிறவிகள் எத்தனை, இனி எடுக்கப் போவது எத்தனை, மேலும் அநேக முறை இந்த மண்ணின் மீது வந்து போவது நிகழும். பரந்தபா, உன் அஞ்ஞானத்தினால் இந்த ரகசியத்தை அறியாமல் இருப்பது. இது பற்றி விளக்கமாக எனக்கு தெரியும். பார் அர்ஜுனா, நான் பிறப்பது சாதாரண மனிதனைப் போல் அல்லவே அல்ல. முடிவற்றவன் நான் பிறப்பதும் இல்லை. படைக்கப்பட்ட படைப்புக்கெல்லாம் நான் ஈஸ்வரன். ஆகையால் நான் பிறப்பது மனித பிறவிகளில் அடங்காது. படைப்புகளை என்னுள் அடக்கி அற்புத யோகமாயையால் பிறப்பெடுக்கின்றேன். ஏ மதுசூதனா, நீயோ சர்வேஸ்வரன், புவனங்கள் அனைத்துக்கும் தலைவன், உலகங்களை ஆள்பவன். நீ இந்த மண்ணுலகில் அவதாரம் எடுக்க தேவைதான் என்ன? பார்த்தா, தேவை எனக்கல்ல. எவ்வப்போது மண்ணுலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு நான் தேவைப்படுகிறேனோ அப்போதுதான் மனிதனாக பூமியில் அவதரிக்கிறேன். இப்படி அவதரிப்பது எதுவரை நிகழும் கேசவா? யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். இப்பூமியிலே தர்மங்களுக்கு கேடு நேர்ந்தால்
அதர்மங்கள் எல்லை மீறி வளர்ந்தால் அது பாவத்தின் சாம்ராஜ்யத்தை நிலைப்படுத்துகிறது. அப்போதே பூமியிலே வெளிப்படுகிறேன். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பார்த்தா, அவதாரங்கள் நான் எடுக்க 3 காரணங்கள். முதலில் நியாயம் நேர்மை நிலைப்பட சாது மகான்களை உயர்த்துகிறேன். அடுத்து கொடியவர்களை அழிக்கிறேன். 3ஆவதாக நான் தர்மத்தை உறுதிப்படுத்துகிறேன். இந்த செயல்களுக்காக பார்த்தால் யுகந்தோறும் வருவேன். பிறவி எடுப்பது, பணிபுரிவது இரண்டும் உங்களுக்காக. ஒரு மனிதன் இந்த தத்துவத்தை அறிந்தால் அந்த மனிதன் தான் பெற்ற உடலை தியாகம் செய்கிறான். அவன் மீண்டும் ஒரு பிறவியை எடுப்பதில்லை. அவன் நேராக என்னிடம் வந்தடைகிறான். ஏ கேசவா, மனமெனும் கடலில் சந்தேக அலை வீசுகிறது. இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னால் எப்படி என்னென்ன அவதாரங்களை நீ எடுத்தாய்? அன்பு சீடன், அன்பு தோழன் என்ற முறையில் புரியாத எனக்கு புரியவை. ஏ அர்ஜுனா, இந்த கல்பத்தின் ஆரம்பத்தில் முதல் அவதாரம் பார்த்தா மீனாக நான் உருவெடுத்தேன். சங்கு சக்கரமும் கதா பதுமமும் சுவாமியின் மோகன ரூபம். அப்போது பார்த்தா சப்தரிஷிகளின் ஓடத்தை பிரளய ஜலத்திலே மூழ்க விடவில்லை. ஏனெனில் அவர்கள் பழைய கலாச்சாரங்களை அதோடு முதல் சிருஷ்டிக்குள்ள விதைகளுடன் ஒரு புதிய கல்பத்தை உருவாக்க துணை வந்தவர்கள். அதன் பிறகு சமுத்திரத்தை கடைந்த போது, நண்பா, மந்திரமலையானது நேராக நிற்க முடியவில்லை. உடனே ஆமையாக உருவெடுத்து அதை என் முதுகிலே தாங்கிக் கொண்டேன். அன்று தேவரும் அசுரரும் ஒன்றாகி கடல் கடைந்து அமுதம் பெறுவதற்காக. ஆமை வடிவில் ஆண்டவன் இருந்து நாடகம் நடத்துகின்றாரே, தேவரும் அரக்கரும் பார்க்கடல் கடைய ஈரணியாயிருந்தாரே. கடல் கடைந்திடுவோம், கடல் கடைந்திடுவோம், கடல் கடைந்திடுவோம். பின்பு அசுரர்கள் அமுத கலசத்தை தேவர்களின் கையிலிருந்து தட்டிச் சென்றார்கள். அந்த தேவர்களின் நலன் காக்க பார்த்தா நான் மோகினி ரூபம் எடுத்தேன். அந்த சமயம் நான் ராகு என்ற அரக்கனை வதமும் செய்தேன். ஏ பார்த்தா, அகம்பாவ இரண்யாட்சனை நான் அழிக்க உடனே நான் பன்றி உருவம் எடுத்தேன். பச்சிளம் பாலகனான
பக்தன் பிரகல்லாதனை காத்து கரை சேர்க்க நரசிங்க அவதாரம் எடுத்தேன். ஏ பார்த்தா, பிறகு நான் வாமனனாக அவதாரம் எடுத்து அரக்கர் வேந்தன் பலியிடத்தில் 3 அடி மண் தானம் வாங்கினேன். அதனால் அரசே, இப்போது இந்த யாச்சகனுக்கு ஒரு யாகசாலை அமைக்க சிறிது நிலம் தேவை. தாம் அன்பு கூர்ந்து பரிவோடு தர வேண்டுகிறேன். என் மன்னா, என் பாதங்களால் அளக்கும் 3 அடி மண் போதும். அது போதும். மகிழ்ச்சியோடு நான் செல்வேன். மகாராஜா பிரகல்லாதன் பேரன் மகாராஜா விரோச்சனன் மைந்தன் பலி மனப்பூர்வமாக சங்கல்பம் செய்கிறேன். இந்த பிராமண மைந்தன் வாமனன் கேட்டபடி 3 அடி மண் தானம் செய்கிறேன். என் பாதத்தால் 2 அடியில் விண்ணையும் மண்ணையும் அளந்து விட்டேன். ஓரடியால் பூலோகம், இன்னொரு அடியால் சொர்க்கத்தையும் அளந்து விட்டேன். எனது 3வது அடிக்கு மண் கொடுப்பதற்கு வழியே இல்லை. தாம் 3வது அடியை என் தலை மீது வையுங்கள். அதன் பின் ராவணன் பூமியிலே ஆதிக்க வெறி பிடித்தலைந்தான். அப்போது திரேதாயுகத்தின் போது ராமனாக நான் அவதரித்தேன். தர்மங்களை பாழ்படுத்தி வந்த பாவி, நீ செய்த பாவங்களுக்கு தண்டனை நான் இன்று ஏற்ற முறையில் தருவேன். நெறிமுறை தவறிடும் நேரத்தில் நீதிகள் மாறாமல் காத்திட பாரதா, மறுபடி தர்மம் நிலைத்திட நானே வருவேன் உலகில் அவதாரமாய். ஏ பார்த்தா, மூலத்தின் வித்தான மூலத்தின் சொரூபத்தை
ஞான மகான்கள் அறிவார்கள். என் மீது மாறாத உள்ளத்தை வைத்து முக்தியை பெறுவார்கள். ஆஹா, அற்புதம். கண்ணன் திருவாய் சொல்லும் கீதை கருணையினாலே காட்டும் பாதை. அர்ஜுனன் பருகிடும் அறிவின் கங்கை தேவரும் பருகிட வந்தனர் இங்கே. மனிதன் வாழ அறிவுரையாக உனை உணர்ந்தாலே அது தானே கீதை. பாசத்தில் இருந்து மீட்பேன் உன்னை, சோகத்தை விடு என் பக்தியில் மூழ்கு. சோகத்தை விடுவோம், சுகமே பெறுவோம். தர்மம் அதர்மம் அறிந்தாலே போதும். நீ உணர்ந்தால் பாராது பாவம் தேனாத நாராயண வாசுதேவா. ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கின்ற கீதோபதேசம் கேட்டாலே நீங்கும் உன் வந்த பாசம். பிரபு எங்கள் சுவாமி நீ காட்டும் பாதை. பிரபு எங்கள் சுவாமி நீ காட்டும் பாதை. உணர்ந்தாலே போதும் உலகங்கள் வாழும். ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே தேநாத நாராயண வாசுதேவா. ஹரே கிருஷ்ண ஹரே Krishna